அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மினி விலாக் பார்த்துலாமாங்க. பக்கத்தில் நம்ம காம்பவுண்டில் இருக்கிறவங்க குழந்தை பிறந்து 40. அதனால் அந்த அக்கா காலையிலே கொண்டு வந்து கொஞ்சமாக பாச்சோறு அது கூட ஒரு துண்டு பூவுமே வந்து கொடுத்துட்டு போனாங்க. நாங்களும் இதெல்லாம் வழக்கம் இல்லை. உங்கள் ஒரு பக்கம் என்ன வழக்கம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட்லி பெரியவங்க பார்த்திங்கன்னா அவன் வேலைகள் அவனே வந்து செஞ்சுக்குவான். இந்த பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தால் எதுவுமே ஞாபகம் இருக்காதுங்க. ஸ்கூல் போகிற டைமில் எல்லாம் அவசர அவசரமாக ஞாபகம் வரும். இந்த பெல்ட்டில் வந்து ஹோல் போட்டு கொடுக்க சொல்லிவிட்டு அவ்வளோ வந்து நம்மளை போட்டு டென்ஷன் படுத்திட்டு இருந்தான். சரி அப்புறம் போட்டு கொடுத்துட்டு வேகமாக கூட்டிகிட்டு ஸ்கூலுக்குமே வந்து போகலான்னு பார்த்தா வண்டி வேறு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்னங்க நடராஜா சர்வீஸ் தான். இந்த பிள்ளைங்களை நினச்சாலே பாவமாக இருக்குது. எப்படி தான் இந்த வெயிட்லாம் தூக்கிட்டு நடக்கிறாங்களா? தூக்கி பார்த்தா தானே தெரியுது. இதுக்காகவே ஹெல்த்தியாக கொடுக்கணும் போல். இந்த சின்னதுக்கு 1000 தடவை சொல்லணும் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வெளியே வைடான்னு சொல்லிட்டு ஞாபகமே இல்லைங்க. பாருங்களேன், ஸ்கூல் பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, எடுத்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் காய் வாங்கிட்டு அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பயங்கர பசி. அவங்க கொடுத்த பாச்சோறு கொஞ்சம் இருந்துச்சு. அது கூடவே பார்த்துட்டுன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்து மாம்பழம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பழுத்திருந்துச்சு. அரிசியில் போட்டு வச்சுருந்தேன். பிள்ளைங்களுக்கு தெரியாமல் வச்சுருக்கேன். தெரிஞ்சிருந்தால் எப்போயோ தீர்ந்திருக்கும். அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா மேங்கோ ஜூஸ் வந்து போட்டு கொடுத்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதோட தோல் கூட அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு மாம்பழம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? டாடா.